அடியே இவளே ஏன் தவள ஏமா என்னன்னா இப்படி உன்னை என்னன்னு தான் கூப்பிடுறது? இவனுங்கிறிய ஆம்பளை போய் நீ அப்ப பொம்மல் இல்லையா? எனக்கு என்ன என் கண்ணுக்கு அப்படியே பட்டுச்சு. டிஓஒய் பாய் பாய் என்ன பையன் டிஆரை கேள் கேள் என்ன பொண்ணு பொண்ணை கண்டது கோடை உண்டாகுதே டிஓஒய் பாய் பாய் என்ன பையன் டிஆரை கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டது கோடை உண்டாகுதே எம்மையாடி மேடு மேடுங்க கிற்கு அச்சியடி ஹெட்டு ஹெட்டுங்க தலை தலைக்கிருக்கு குடிஞ்சிட்டு ஏனோ திண்டாடுதே லைலா நீ அடி மஜ்ஜின நான் நடி நமக்குள்ள ராத்திரியில் ஏனோடி லைலா நீ அடி மஜ்ஜின நான் நடி நமக்குள்ள ராத்திரியில் ஏனோடி என்ன பெத்தல நம்பர் ஒண்ணுதான் அருவாங்க அப்படியா? அது மாதிரி பாய் பாயா நீ? பாய் நம்ம பையன் பையன் அப்படி தெளிவா சொல்லுங்க. சரி 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 அண்ணா, இருந்தாலும் இருக்கட்டும். சீராக அமைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை எதற்காக, என்ன விஷயம், என்ன காரணம்? அதாவது மதுரை வீரன் மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு மிகச் சிறப்பான முறையில் நமக்கு வேண்டுதல் நாடகமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார், கூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த வேண்டுதல் நாடகமாகிய புனிதமான ஒரு நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே. அப்படி பேர் என்ன தெரியும்? இப்பதான் பாக்குறேன். நீ எங்க இருந்து வர்ற? ஏய் நிஜமா தெரியாது, சும்மா சொல்லாத. இல்லமா இப்பதான் பாக்குறேன். தெரியும் நான் லூசா நான் கேக்குறது. அக்கா என் பேர் தெரியுமா? தெரியாதா? சொன்னதான் தெரியும். யாரு? ஐயோ உனக்கு தெரிஞ்ச 10 அளவு தெரியணும். நீ வந்திருக்கிறனே அறுப்படுத்தவல நான் உன்னதானே கேக்குறேன். சொல்லிட்டு என் பேர் நானே சொல்லணும். அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு எப்படி? நானா சொல்லணும்? உன் பேரை உன் வாயில நீ தான் சொல்லணும். எப்படி நான் வாயால சொல்றது? சீலை தூக்கிட்டு பொச்சியில சொல்லு. ஐயோ அண்ணா சொல்லு. பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு?
எப்படி 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 புரியவில்லையா? எப்படி விவரமா சொல்லு. இவ்வளவு நேரம் சொன்னேன், உனக்கு புரியவில்லையா? நீ பாட்டில்ல சொன்ன கேக்கல. தமிழ்நாடுல சொல்லணுமா? இல்ல பாட்டில்ல பாட்டுல சொன்னேன். அடியை அக்கினையில் தான் உதித்த உக்கிர வீரசக்தி. அக்கினியில? ஆமா. தீயிலே பிறந்தவள் நீயா? ஆமா. நெருப்புல பிறந்தியா? ஆமா. அப்போ அக்கினியிலே தான் பிறந்த உக்கிர வீரசக்தி மஞ்சள் முகத்தலைய அந்த மாயனுக்கு தங்கையாகி விளங்கி வரக்கூடிய என்னுடைய பெயரோ பத்தினி ரகுபதா பாஞ்சாலி. ஒரு தாய் வகுத்துல பிறகுல, அதாவது நெருப்புல பிறந்த. நெருப்பிலே பிறந்தேன். அப்படியாக இருந்தாலும் பத்தினி பாஞ்சாலி என்று பட்டம் பெற்றவள். ஆமா. சரி, பக்தாவுக்கேற்ற பதிவிரதை என்று சொல்லக்கூடிய உலக பத்தினி நான் தான். சரி, பத்தினிங்கிற பாஞ்சாலின்னு சொல்ற. நாடு நகரம் எது? உங்க அப்பா அம்மா யாரு? அடியே நறுக்கு நறுக்குன்னு கேக்குறேன். மனசு நாட்டுமே உனக்கு அவங்க சோர்த்திக்கிறவன். அப்படியா? நாங்களாம் வீதியா? நீங்க நாய் சேட்டை பண்ணுவீங்க ஹோட்டல்ல போய் நாஸ்டா. நாஸ்டாவா? அடியே இந்த பத்தினி பாஞ்சாலியாக நான் இருந்தாலும் என்னையும் மீண்டெடுத்தார்களே, நான் எப்படி பிறந்தவள் சொல்லட்டுமா? நெருப்புல போறதுன்னு சொல்லிட்டேன். உங்களை வளர்த்தனது யாரு? வளர்த்தனது யாரு சொல்றேன். அடி சொல்லு. அந்த பாஞ்சாலி
அடியை ஓய் நெருப்பிலே பிறந்தேன் என்று சொன்னேன். எப்படி தெரியுமா? ஆ, அதாவது கோகிலாவதி ஆ, அம்மையாருக்கும் சரி. பாஞ்சாலராஜனுக்கும் ஆ. மிக ஆண்டு காலமாக ஆ. புத்திர சந்தானமே கிடையாது. குழந்தை இல்ல. பேருமா 7 பேரு. மாராய் மாராய் அக்கா எனக்காக வேண்டி ஆ, 20 ரூபாயும் ஆ, பேருமா கண்ணாய் 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 அவர்கள் எனக்காக 10 ரூபாயும் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதாவது 10 ரூபாய் ஒரு கையில கொடுக்க மறு கையிலே ஒரு லட்சமாக மாற அந்த எல்லாம் வல்ல மதுரை வீரனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ராமோ ஜெயம். ஆ, அப்படியாக இருந்தாலும் தீயிலே பிறந்தேன் என்பதற்காக சொன்னேன். ஆ. இப்படி பிறப்பின் ரகசியம் என்னவென்று தெரியும். எப்படி எப்படி? பாஞ்சாலராஜனுக்கும் கோயிலாவதி அம்மையாருக்கும் நீண்ட காலமாக குழந்தைகளே கிடையாது. சரி. என்ன செய்வது என்று ஒன்றும் அறியாமல் படிக்கு ஆ. ஒரு யாகம் ஒன்று செய்தார்கள். ஆஹா. எந்த நாட்டுல? எங்க? பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசத்துல. ஆ. பாஞ்சால தேசத்துல செய்யும்படி ஆ, அந்த யாகத்திலே முன்னிலையாக யார் தெரியுமா வருகிறார்? யாரு? யாசகர் உபயாசகர் என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்கள் வருகிறார்கள். அந்த யாகத்துல. ஆமா. சரி. பங்கேற்று ஆ. மாபெரும் யாகமானது ஆ. செய்கிறார்கள். ஆ. பாஞ்சால தேசத்தில். சரி. அம்மா இந்த யாகத்திலே ஆ. முதலாக என்ன தெரியுமா பிறந்தது? என்ன பிறந்தது? அதாவது ஆ. துஷ்டதுய்மன் என்று சொல்லக்கூடிய ஆ. எங்க அண்ணன் முதலாக பிறந்தார். அப்படியா? ஆமாடி. சரி சரி. இரண்டாவதாக பிறக்கும் போதே குஷ்டம் பிடிச்சதா? அப்படி இல்ல, துஷ்ட தூய்மன். அட துஷ்ட துய்மனன். ஆமா. ஆ. இரண்டாவதாக ஆ. இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பிறந்தேன். சரி. மூன்றாவதாக ஆ. ஒரு வில்லொன்று பிறந்தது. வில்லு. ஆமா. அந்த நெருப்பு யாகத்துல. யாகத்து வழியாக நாங்கள் பிறக்கின்றோம். ஆஹா. மூன்றாவதாக வில்லொன்று பிறந்தது. நான்காவதாக ஒரு சொல்லொன்று பிறந்தது. அந்த சொல்லுடைய அர்த்தம் என்னவென்றால் கொலினி என்ற சொல். புலுனி. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் கொல்ல பிறந்தவள் என்று அர்த்தம். புலுனி. ஆமா. ஆ. இப்படி நால்வருமே அந்த யாகத்திலே பிறந்தாலும் பாஞ்சால அரசனும் கோயிலாவதி அம்மையாரும் என்னை அற்புதமாக பள்ளி செல்லமாக எங்கள் 22 பேரையும் சரி. வளர்த்தி வாழ்வும் செய்தார்கள். அம்மா எனக்கு எத்தனை பெயர்கள் தெரியுமா? பாஞ்சாலுடைய யாகத்தில் பிறந்தபடியால் எனக்கு பாஞ்சாலி என்று பெயர் வந்தது. திரௌபதி நாட்டின் திரௌபதி மன்னனுக்கு மகளாக வாய்த்தபடியால் எனக்கு திரௌபதி என்று மற்றொரு பெயரும் உண்டு. சரி. அக்கினியிலே பிறந்தபடியால் நெருப்புனா எப்படி? நெருப்புனா சுத்தி எரிக்கும். கையில் பட்டா எவ்வளவு கருமையாகும். ஆமா, ஆமா. அந்த நெருப்பிலே நான் பிறந்தபடியால் உடல் முழுவதும் கருமை நிறத்தோடு காணப்பட்டேன். அதற்காக கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய இயற்பெயரும் உண்டு. சரி. கிருஷ்ணை. ஆமா. சரி. இப்படி எல்லாம் இருந்திருந்தாலும் யாகத்திலே பிறந்தபடியால் எனக்கு யாகாசனா என்று சொல்லக்கூடிய பலவிதமான பெயர்களை கொண்டு வந்தாலும் அள்ளி செல்லமாக என்னை வளைத்து வாலிபம் செய்து என்னை யாரை இடத்தில் திரும்ப ஒப்படைத்தார் கல்யாணம் செய்து. யாருக்கிட்ட? எப்படி திரும்ப என்னுடைய சுயம்பரம்? அதாவது என்னோடு பிறந்ததல்லவா 4வதாக ஒரு வில். அந்த வில்லோ நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆமா. சரி. என்னுடைய தந்தையார் சுயவரம் எப்படி தெரியுமா செய்கிறார்? அந்த வளையாத வில் யார் வளைக்கிறார்களோ இந்த வெற்றி பெண்ணாக இந்த பாஞ்சாலினை கைப்பற்றி கொடுக்கிறேன் என்பதற்காக அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் பட்டயம் எழுதி அழைப்பு விடுத்து விட்டார். அனைத்து நாட்டு அரசர்களும் வந்து பார்த்தாங்க. அந்த வில்லு வளைக்கவே முடியல யாராலையும். யாரும் முடியல. யார் வளைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க? யாரப்போ வளைச்சிருப்போம். எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்திருந்தா யாராலும் பிடிக்கல. வளையாத வில் வளைத்து இந்த வஞ்சியாலை திருமணம் செய்து யார் என்று தெரியுமா? பாண்டவர் குலத்திலே பிறந்த இருவருக்கு இளையோர், இருவருக்கு முற்றோர், நடு பிறந்த நாயகன், ஆளால் அழகு மன்ன அர்ஜுன மகாராஜரையே நான் திருமணம் செய்தேன். வளையாத வில் வளைத்ததும் அவர்தான். அந்த வஞ்சியாலை கைப்பற்றியதும் அவர்தான். அர்ஜுன மகாராஜ். ஆமா. அம்மா ஒருவரை திருமணம் செய்து இருவருக்கும் தேவியானை. அம்மா என்னுடைய கணவராகப்பட்ட ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், அப்படிதான் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாடி. கல்யாணம் 5 பேருங்க. உலக நீதியே அப்படிதான். எனக்கும் மாறுமா என்ன? அம்மா என்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னன் என்னை திருமணம் செய்து கொண்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அதாவது பூஜை அறையிலுடைய அத்தையாகப்பட்ட யாரு? குந்தமாதேவி. சரி. பூஜை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுன மகாராஜர், அம்மா நான் வெற்றி கனியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்ல, எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி கனியாக இருந்தால் ஐவரும் பங்கிட்டு உண்ணுங்கள் என்பதற்காக சொல்லிவிட்டார். அம்மா வெற்றி கனி இல்லம்மா, வெற்றி கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதற்காக சொல்ல, சந்திரகுல வம்சத்தில் வாக்கப்பட்ட குந்தமாதேவியினுடைய வாயில் வந்த சொல் இன்றைக்கு மாறுபடாது, வீண் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவரை மாலையிட்டு ஐவருக்கும் தேவியானேன். ஆமா. நம்ம வாக்குப்படி 5 பேருக்கு 5 பேர் புருஷன். ஆமா. அப்படியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட் ஒவ்வொரு நாளைக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படி இருந்தாலும் பத்தாத பதிவிரதை, பத்தாவுக்கேற்ற பதிவிரதை. அப்படியா? ஆமா. அழியாத பத்தினி. பத்தா பத்தினி திறந்த பத்தினி.
ஏன் அப்படி சொல்ற? 5 புருஷனை கட்டிக்கிட்டு 10வது பத்தினி. அதுக்கு விளக்கம் கேளு. என்ன? அதாவது ஒரு வருடம் தர்மருடைய இல்லறத்தில் நான் வாழுவேன், அவரோடு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் எந்த தீயில பிறந்தனோ அந்த தீயை மூட்டி அதிலே போய் விழுந்து மீண்டும் 2வது வருடம் பீமன் இருக்கிறார்கள் என்னை கணவர், 2வது கணவர், அவருக்காக புது பெண்ணாக உருமாறி வருவேன். ஆமா, இப்படியே 5 வருடங்கள் போய் போய் நான் நெருப்புல விழுந்து புது பெண்ணாக உருமாறி வந்தபடியால் எனக்கு அருங்கில் பத்தினி பாஞ்சாலி என்று பெயர் வந்தது. விளக்கம் தெரியாம. ஆமா, 5 பேரை நான் மாளிட்டு இருந்தாலும் அழியாத பத்தினி என்று பட்டம் பெயர் கொண்டவள். அப்படியாக இருந்தாலும் நீ வந்த காரணம் மூத்த கணவர் இருக்கிறார்ல. ஆமா, தர்மராஜன். அப்படியா? அவங்கள கூட்டு வர சொன்னாரு. பாடி பார்க்கலாம். என் மன்னவரே உன்னப்பாதே. மல்லிகை முல்லிகை மட்டி வேர் வரி குழந்தை கோங்கு மந்தாரம் இருவாச்சி என்று சொல்லக்கூடிய என் பொண்ணு நல்லா இருக்கா? யாரு பூசரியா? என் பொண்டாட்டி வந்தோன்னா எங்க இருந்து வந்தாரு அசோகரா போதான் வந்திருக்காரு. சுவாமி பாடி அப்படியெல்லாம் உங்களை விட்டுவிட்டு நான் போக மாட்டேன். சரி சொல்லி மல்லிகை முல்லிகை மட்டி வேர் வரிக்கொழுந்து கோங்கு மந்தாரம் இருவாச்சி என்று சொல்லக்கூடிய பல வாசனாதி மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடையால் நீதொழித்து கொண்டு வந்த மலர்கள் எல்லாம் உங்கள் பொன்னான பாதத்தில் கொட்டி அன்பு தேவியாகிய பத்தினி பாஞ்சாலி பாதத்தை பணிகிறேன் சுவாமி. உலகத்தை ஓர் நொடியில் சுற்றி வரக்கூடிய மேக வாகனம் ஏறி வரக்கூடிய அன்புக்குரிய நாரதரே, பாதத்தை அன்பு பாஞ்சாலியாகவும் இருவரும் பாதார நிலை பணிந்தோம். ஐயா தர்மராஜா, அப்படி
எப்படியாக இருந்தாலும் நான் எதற்காக வந்துக்க தெரியுமா? என்றுமே வராத நீங்கள் உங்க பேரு இன்னொரு பேர் என்ன? குத்தலகாரனா? ஆமா, நீ போற இடம் குத்திச்சவர்கள் தெரிஞ்சு போச்சு. சரி, இருந்தாலும் ஏன் பொண்டாடி அவங்களுக்கு மயங்கிட்டீங்களா? இந்த மாதிரி பிள்ளை பார்க்க முடியல. தர்மராஜா எப்படி? அதனாலே என்றுமே வராத நீங்கள் சரி இன்று தினமாக வந்த காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? எதற்காக வந்தீர் என்று கேட்கதான் கூடாது. அதை கேட்காவிட்டால் நீ வந்த காரணம் என்னவென்று எனக்கு அறியாமல் போய்விடும். அத்தி பூ பூத்ததை போல் எங்களுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறியே, என்ன காரணம்? ஏண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் புருஷமாட்டி இன்னைக்குதான் சந்திச்சிருக்கிறோம், வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எக்கடமா நம்ம கூட போகாடி நேடதான் வச்சுட்டு முண்டையிட உங்க பொண்டாட்டி க்ளோஸ்ல துப்புள் அதனால என்னைக்குமே இல்லாம இன்னைக்குதான் 2 பேரும் ஒன்னா சந்திச்சிருக்கோம். ஆமா சுவாமி, இந்த நாரதர் வந்திருக்காரு, என்ன ஒரு காரணமா இருக்கும்? தெரியலையே. நாராயண நாராயண என்ன ஒரு குசலம்? புத்தகம் இல்ல, அது உங்களுடைய வேலை. ஓ ஆமா, அது உண்மைதான். சரி, பாலும் பழம் வேணுமா? சாதனை இருக்க வேண்டாம், சாப்பிட்டாச்சு. நாரதா, பழம் தான் சாப்பிடுறியா? சாப்பிட்டாச்சு. பால் தான் குடிக்கிறியா? அது உன்னோட பால் எனக்கு வேண்டாம். சரி, என்ன இருந்தாலும் சரி. ஆமா, வந்த செய்தி என்ன? எதற்காக வந்து தெரியுமா? தர்மராஜா, நானும் உலகத்துக்கு வரும்போது யார் என்று தெரியுமா? உங்கள் முன்னோர்கள். யாரு உங்க முன்னோர்களும் உங்க தாய் தந்தையும் அப்பா அவங்க மாண்டு மறந்தாங்கல்ல, என்னுடைய முன்னோர்கள். ஆமா, ஓஹோ, அதனால சரி. மாமனார் என்னுடைய முன்னோர்கள் மாண்டு மனிதார். ஆமா, உண்மைதான். உங்க தாய் தந்தை இறந்தாங்கல்ல, அப்பா அவங்க சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போகாம பப்பால வடிவமாக தொங்கிக்கிட்டு இருக்காரப்பா, தொங்கிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய முன்னோர்கள் மாண்டு மனித முன்னோர்கள். ஆமா, சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போகாமல் பவானி பாதி வழியிலே வவ்வால் ரூபத்தில் கட்டி கொண்டு தருவாரி கொண்டு தர்மா அவையும் அவையும் என்று அவைய ஒரு தோடு இருக்கிறாரா? ஆமா, அதனால நீங்க வந்த செய்தி இதுதானா? அப்பா நீ ஒரு சிறிய தவறு செய்துட்ட. என்ன? அப்பா அவ இறந்து போகும்போது நீ வந்து என்ன செய்ய தெரியுமா? இறந்தவருக்கு திதி கொடுக்க வேண்டும். ஆமா, ஈமக்காரி செய்ய வேண்டும். அது செய்யாமல அவங்க சொர்க்கமும் போகாம நரகமும் போகாம அவங்க வவ்வால வடிவமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்வது, ஏன் செய்வது தெரியவில்லை. ரூபத்தில் நடுப்பகுதியில் நின்று கொண்டு அவையும் அவையும் கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இறந்தவருக்கு ஈகசாரியமானது செய்ய வேண்டும். அது செய்ய மறுத்துவிட்டு செய்யல. ஆமா ஆமா, அதனாலதான் இந்த பாண்டவருக்கு இத்தனை சோதனையா? சரி நாரதரே, அவங்க பாவத்தை நீ ஏற்காதப்பா. அப்படியா? ஆகட்டும் ஐயா. சரி, இதுக்கு என்னதான் முடிவு, என்னதான் செய்வது? இது எனக்கு தெரியாது. என்ன வந்து சொல்றது நான் சொல்லி பார்த்தேன். ஏப்பா நான் பார்த்தேன், சொன்னேன். இந்த விஷயம் தெரியாது. நாரதா, நீங்களே இப்படி சொல்ல வேண்டாம். நீங்களே இப்படி சொன்னா நாங்க மனிதர் தான், நாங்க என்ன செய்வது? நாராயணா நாராயணா, இது எனக்கு தெரியாதப்பா. நான் பார்த்தா சொல்லிட்டு உண்மையா, அவ்வளவுதான். உள்ளது உள்ளபடியாக சொல்லிவிட்டார். ஆமா, சரி நாரதரே, ஒன்றும் கவலை வேண்டாம். ஆமா, என்னுடைய தாய் அதாவது மாமனாகிய நடுவிட்டு குத்து விளக்கி உலகத்தில் வந்தவர்கள் மாயவர் எம்பெருமாள் இருக்கிறார். ஆமா, என்னுடைய மாமன் தாய் மாமன் மாயவரை அழைத்து அப்படியா அவரிடம் விஷயத்தை தெள்ளந்தெளிவாக எடுத்து உரைத்து அவரிடம் கேட்டார். ஒரு ஆலோசனையானவர் சொல்வார். ஆமா, இப்பொழுது சங்குதுவாரி இருவரும் புறப்பட்டு என் மாமனை பார்க்க வேண்டும். மாயவரை போய்விடுவோம். என்ன
நீ